இன்பம் தருமா திருச்சி மாநாடு, நாம் தமிழர் கட்சிக்காக களத்தில் சீமானின் தாயார். அடுத்த சனிக்கிழமை 21ஆம் தேதி மகாநாட்டுக்கு குடும்பத்தோட வந்துடுறாங்க. வண்டி வருது. திருச்சியில் பிப்ரவரி 21ஆம் தேதி நடைபெறும் நாம் தமிழர் கட்சி மாநாட்டுக்கு அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் தாயார் அண்ணம்மாள் தனது சொந்த ஊரில் வீடு வீடாக சென்று வெற்றிலை பாக்குடன் அழைப்பு விடுத்து வருகிறார். சட்டப்பேரவை தேர்தலில் நாதாக வழக்கம் போல் தனித்து போட்டியிடுகிறது. இந்த தேர்தலில் நடிகர் விஜயின் தாவேகாவை விட கூடுதல் வாக்குகள் பெற வேண்டுமென நாதாகவினர் முனைப்பு காட்டுகின்றனர். இந்த நிலையில் பிப்ரவரி 21ஆம் தேதி திருச்சியில் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு என்ற பெயரில் மாநாடு நடத்த ஏற்பாடுகளை செய்து வருகிறது நாம் தமிழர் கட்சி. இந்த மாநாட்டில் 234 தொகுதிகளுக்கான நாம் தமிழர் வேட்பாளர்களையும் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிமுகப்படுத்த உள்ளார். இந்த நிலையில் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள நாம் தமிழர் நிர்வாகிகள் தங்கள் பகுதிகளில் வீடு வீடாக சென்று மக்களை மாநாட்டுக்கு அழைத்தும் வருகிறார்கள். சீமானின் சொந்த ஊரான சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே உள்ள அரணையூரில் அவரது தாயார் அண்ணம்மாள் வீடு வீடாக சென்று வெற்றிலை பாக்குடன் மாநாட்டுக்கு அழைப்பு விடுத்து வருகிறார். இந்த அழைப்பின் போது கண்டிப்பாக அனைவரும் மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும், அனைவருக்கும் வாகனம் ஏற்பாடு செய்துள்ளோம், தயாராக இருந்தால் போதும் என கிராமத்து பாணியில் பேசி வருகிறார் அண்ணம்மாள். அவருடன் மாநில கட்டமைப்பு குழு பொறுப்பாளர் தங்கராஜ், கிழக்கு மண்டல செயலாளர் திசை கர்ணன், மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர்கள் மனோஜ், விஷ்ணு, வடக்கு மாவட்ட தலைவர் முத்துக்குமார் ஆகியோர் உடன் சென்றனர். தனது மகனின் கட்சி என்றாலும் நாம் தமிழர் விஷயத்தில் அண்ணம்மாள் இதுவரை தலையிடாமல் இருந்து வந்தார். தற்போது அவரே களத்தில் இறங்கி வீடு வீடாக சென்று நாம் தமிழர் மாநாட்டுக்கு அழைப்பு விடுத்தது சொந்த ஊர் மக்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது.